வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்பெயினில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களுக்கான புதிய சட்டங்கள் 2026 முதல் அமுல். இரண்டாவது கடவுச்சீட்டை பெற உலகளவில் கடும் போட்டி, நாடுகளுக்கான கட்டுப்பாடுகள் அதிகரிப்பு. உக்ரைன் போர் நிறுத்தம், டிரம்பின் புதிய திட்டத்தால் ரஷ்யா அதிர்ச்சி. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய குடியேற்ற கொள்கை, நாடு கடத்துதல் மற்றும் எல்லை கட்டுப்பாடுகள் தீவிரம். உக்ரைனில் நிலவும் கடும் உறைபனி, மின்சார கட்டமைப்பு மீதான ரஷ்ய தாக்குதலால் மக்கள் அவதி. இத்தாலியின் சிசிலி தீவில் நிலச்சரிவு, வீடுகள் அந்தரத்தில் தொங்கும் அவலம். பிரித்தானியாவில் கடும் பனிப்புயல் எச்சரிக்கை, டோவர் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிப்பு. உலகப் போர் அபாயம், நேட்டோவுடன் போரிட ரஷ்யா ரகசிய திட்டம். இனி விரிவான செய்திகள். ஸ்பெயினில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களுக்கான புதிய சட்டங்கள் 2026 முதல் அமல். ஸ்பெயினில் 2026 ஜனவரி முதல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை பயன்படுத்த கடுமையான புதிய விதிமுறைகள் அமுலுக்கு வருகின்றன. இனி விற்பனை செய்யப்படும் அனைத்து ஸ்கூட்டர்களும் போக்குவரத்து துறையின் அதிகாரப்பூர்வ சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். பழைய ஸ்கூட்டர்களை பயன்படுத்துபவர்கள் 2027க்குள் உரிய தர சான்றிதழை பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸ்கூட்டர்களுக்கான முறையான காப்பீடு மற்றும் வாகன பதிவு இனி அவசியமான ஒன்றாக மாறுகிறது. சாலை பாதுகாப்பை மேம்படுத்தவும் விபத்துகளை குறைக்கவும் இந்த அதிரடி மாற்றங்களை அரசு கொண்டு வந்துள்ளது. விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்பதால் புலம்பெயர்ந்தோர் மற்றும் உள்ளூர்வாசிகள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய ஹெல்மெட் அணிவது மற்றும் நடைபாதைகளில் செல்வதை தவிர்ப்பது போன்ற அடிப்படை விதிகளும் இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளன. இரண்டாவது கடவுச்சீட்டு பெற உலகளவில் கடும் போட்டி, நாடுகள் கட்டுப்பாடுகள் அதிகரிப்பு. உலகளாவிய அரசியல் மாற்றங்கள் மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மை காரணமாக மக்கள் இரண்டாவது கடவுச்சீட்டை பெற அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா போன்ற வளர்ந்த நாடுகளைச் சேர்ந்த செல்வந்தர்கள் தங்களின் எதிர்கால பாதுகாப்பிற்காக மாற்று குடியுரிமையை தேடுகின்றனர். அதிகரித்து வரும் தேவையை கருத்தில் கொண்டு பல நாடுகள் தங்களுடைய குடியுரிமை வழங்கும் விதிகளை மிகவும் கடினமாக்கி வருகின்றனர். ஐரோப்பிய நாடுகள் தங்கள் கோல்டன் விசா திட்டங்களில் புதிய கட்டுப்பாடுகளையும் கட்டண உயர்வுகளையும் அமுல்படுத்தியுள்ளன. கரீபியன் தீவு நாடுகளும் தங்கள் குடியுரிமை திட்டங்களுக்கான முதலீட்டு வரம்பை உயர்த்தி தகுதி சான்றுகளை தீவிரமாக ஆய்வு செய்கிறார்கள். வாய்ப்புகள் குறையும் முன் பாதுகாப்பான இடத்திற்கு மாற நினைக்கும் மக்களின் அவசரத்தால் தற்போது உலகளவில் கடவுச்சீட்டு சந்தையில் கடும் போட்டி நிலவுகிறது. உக்ரைன் போர் நிறுத்தம், டிரம்பின் புதிய திட்டத்தால் ரஷ்யா அதிர்ச்சி. உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்துள்ள புதிய போர் நிறுத்த திட்டத்தால் சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்துள்ள இந்த சமாதான யோசனை ரஷ்யாவின் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக உள்ளதால் கிரெம்ளின் மாளிகை கடும் அதிருப்தி அடைந்துள்ளது. தற்போதைய போர்க்கள நிலைமைகளை அடிப்படையாக கொண்டு போரை நிறுத்த ட்ரம்ப் விரும்புவதாக தெரிகிறது. ஆனால் இது ரஷ்யாவுக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. நீண்டகால போரினால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைன் தரப்போ இந்த திட்டம் தங்களுக்கு சாதகமான ஒரு போர் நிறுத்த வாய்ப்பை வழங்கும் என நம்பிக்கையுடன் காத்திருக்கிறது. அமைதி பேச்சுவார்த்தைக்கான டிரம்பின் இந்த அணுகுமுறை ரஷ்ய அரசியல் வட்டாரங்களில் குழப்பத்தையும் புரிந்து கொள்ள முடியாத சூழலையும் உருவாக்கியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய குடியேற்ற கொள்கை, நாடு கடத்துதல் மற்றும் எல்லை கட்டுப்பாடுகள் தீவிரம். ஐரோப்பிய ஒன்றியத்தில் சட்ட விரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்த 2026 ஆண்டு முதல் மிக கடுமையான புதிய சட்டங்கள் அமலுக்கு வருகின்றன. தஞ்ச கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்களை விரைவாக தத்தம் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பும் நாடு கடத்தல் நடவடிக்கைகள் இனி வேகம் எடுக்கும். ஐரோப்பிய நாடுகளின் எல்லைகளில் கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு நுழையும் போதே தீவிரமான ஆவண சரிபார்ப்புகள் மேற்கொள்ளப்படும். தஞ்ச கோரிக்கை மீதான முடிவுகள் எடுக்கப்படும் வரை குடியேறியவர்களை எல்லைக்குள் அருகிலேயே தடுத்து வைக்க புதிய மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே தங்கள் எல்லைகளில் சோதனைகளை அதிகரித்துள்ளதோடு விதிகளை மீறுபவர்களுக்கு 10 ஆண்டுகால தடை விதிக்கவும் திட்டமிட்டுள்ளன. மனிதாபிமான அடிப்படையில் உதவி வழங்குவதை காட்டிலும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதையே இந்த புதிய குடியேற்ற ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளது.
உக்ரைனில் நிலவும் கடும் உறைபனி, மின்சார கட்டமைப்பு மீதான ரஷ்ய தாக்குதலால் மக்கள் அவதி. உக்ரைனில் வெப்பநிலை -30 வரை குறையக்கூடும் என அந்நாட்டின் வானிலை ஆய்வு மையம் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ரஷ்யாவின் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களால் உக்ரைனின் மின்சாரம் மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடும் குளிரிலும் வெப்பமூட்டும் வசதிகள் மற்றும் மின்சாரமின்றி லட்சக்கணக்கான மக்கள் தவித்து வருகின்றனர். குறிப்பாக தலைநகர் கீவில் ஆயிரக்கணக்கான அடுக்குமாடி குடியிருப்புகள் அடிப்படை வசதிகள் இன்றி உறைபனியில் சிக்கி எரிசக்தி யுத்தத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி உக்ரைன் மக்களை ரஷ்யா நிலைக்குலைய செய்ய முயற்சிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. உறைபனியால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கவும் உள்கட்டமைப்புகளை பாதுகாக்கவும் உக்ரைன் அரசு தீவிர போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. இத்தாலியின் சிசிலி தீவில் நிலச்சரிவு, வீடுகள் அந்தரத்தில் தொங்கும் அவலம். இத்தாலியின் சிசிலி தீவில் உள்ள நிஷமி நகரில் ஏற்பட்ட பிரம்மாண்ட நிலச்சரிவால் நூற்றுக்கணக்கான வீடுகள் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளன. கடந்த சில நாட்களாக வீசிய ஹரி புயல் மற்றும் கனமழையே இந்த பாரிய நிலச்சரிவுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. சுமார் 4 கிலோமீட்டர் நீளத்திற்கு நிலத்தில் பிளவு ஏற்பட்டுள்ளதால் 1500க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். செயற்கைக்கோள் மற்றும் ட்ரோன் காட்சிகள் வீடுகளும் கார்களும் செங்குத்தான பள்ளத்தாக்கின் ஓரத்தில் மிக ஆபத்தான நிலையில் இருப்பதை காட்டுகின்றன. நிலச்சரிவு தொடர்ந்து நகர்ந்து வருவதால் நகரின் வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகள் அழியும் அபாயம் உள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இந்த பகுதியில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகளை இத்தாலிய அரசு முடக்கிவிட்டுள்ளது. பிரித்தானியாவில் கடும் பனிப்புயல் எச்சரிக்கை, டோவர் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு. பிரித்தானியாவில் கடும் பனிப்புயல் எச்சரிக்கை, டோவர் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிப்பு. பிரித்தானியாவின் பல பகுதிகளில் வரும் நாட்களில் கடும் பனிப்புயல் மற்றும் பனிப்பொழிவு ஏற்படும் என வானிலை வரைபடங்கள் எச்சரிக்கின்றன. குறிப்பாக டோவர் மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் சுமார் 713 மைல் நீளத்திற்கு பனிப்பொழிவு நீடிக்க வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 1 அங்குலம் என்ற வேகத்தில் பனி கொட்டக்கூடும் என்பதால் சாலை போக்குவரத்து மற்றும் ரயில் சேவைகளில் பெரும் பாதிப்பு ஏற்படக்கூடும். அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து உருவாகும் இந்த புயலால் மணிக்கு 90 மைல் வேகத்தில் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளது. கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவு காரணமாக மின்சார தடை ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பல்வேறு பகுதிகளுக்கு மஞ்சள் மற்றும் ஓரஞ்சு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளதோடு தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் வானிலை அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. உலகப் போர் அபாயம், நேட்டோவுடன் போரிட ரஷ்யா ரகசிய திட்டம். லிதுவேனியா மற்றும் போலந்து எல்லைக்குள் பெலாரஸிலிருந்து மர்ம பலூன்கள் ஊடுருவியதால் ஐரோப்பாவில் 3ஆம் உலகப் போர் குறித்த அச்சம் மீண்டும் அதிகரித்துள்ளது. ரஷ்யா தனது அண்டை நாடான பெலாரஸை மறைமுகமாக தன்னுடன் இணைத்துக் கொண்டு நேட்டோ நாடுகளுக்கு எதிராக கட்டம் 0 என்ற ரகசிய போர் பயிற்சியை தொடங்கியுள்ளதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த வான்வழி ஊடுருவல்கள் காரணமாக லிதுவேனியாவின் வில்னியஸ் சர்வதேச விமான நிலையம் 3 முறை தற்காலிகமாக மூடப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளுக்கு முன்னாள் தற்காப்பற்ற நிலையில் இருப்பதாக ரஷ்ய அரசியல்வாதிகள் விடுத்துள்ள எச்சரிக்கை பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது.